வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பு, பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பல்லாரி, 4 பல் பூண்டு, பூசணிக்காய், உங்களுக்கு தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணிக்கலாம். குக்கரில் பாசிப்பருப்பை ஒரு அலசிட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நாம் வச்சுருக்க காயெல்லாம் போட்டு 1 இல்லை 1.5 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 5 இல்லை 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வர அந்த கேப்பில் ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ரெடிமேடாக போடுற பொடியை விட வீட்டில் நாமளே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வத்தல். இதை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொன்னிறமாக வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பார் பொடி ரெடி. விசில் நின்னதும் குக்கர் ஓப்பன் பண்ணி நாம் அரைச்சி வச்ச பொடியை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜாரில் இருக்கும்போதே நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு காயப்பொடி போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டு கொதிக்க விடுவோம். கொதிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வடச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வாசனைக்காக 1/4 ஸ்பூன் வெந்தயம். நாம் எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது தாளிப்பில் வாசனைக்காக கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் தாளித்து அப்புறமா 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி. இட்லி இல்லை தோசைக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.